சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமார் இறப்பு குறித்து சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனிடம் வேந்தர் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது, மரணமடைந்த அஜித்குமார் கோவில் வளாகத்திலேயே வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்று திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார். மேலும் அவருடனான கலந்துரையாடலை தற்போது காணலாம். சார் வணக்கம் சார். சார், நேத்து முன்தினம் உங்க பகுதியை சார்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் திருப்புவனம் காவல் நிலையத்துல சந்தேக மரணம் அடைந்துள்ளார். நேற்று முழுவதும் நீங்க அங்கதான் இருந்திருக்கீங்க. அரசு தரப்புல என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க சார் இதுவரை? சார், அவர் அஜித்குமார் காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டு அவர் லாக்அப் டெத் அடைந்தார் என்பது அந்த குடும்பத்தினுடைய அந்த ஊர் மக்களுடைய குற்றச்சாட்டு. சரிங்க சார். அதுதான் உண்மையாகவும் தெரிகிறது. ஆனால் அவர் வேலை பார்த்த அந்த அவர் மடப்புறம் காளியம்மன் கோயில்ல தற்காலிக பணியில இருந்திருக்கிறார். சரிங்க சார். அதற்கு அடுத்த ரூம்லே அந்த அறநிலைத்துறை அலுவலக ரூம்லே வச்சு சைடுல உள்ள செட்டுல வச்சுதான் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச இடங்கள்ல அந்த அவங்க அடித்த கம்புலாம் உடைஞ்சிருக்குது. எல்லா அவர் தண்ணி கேட்டதற்கு கூட மிளகாய்ப்பொடி தூவிய தண்ணீரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆச்சி மசாலா மிளகாய்ப்பொடி பவுடருடைய அந்த பாக்கெட்டும் அங்கே கிடந்திருக்கிறது. சரிங்க சார். இது எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்து கடுமையான அறிக்கை இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு உள்ளம் துடித்தது என்ற முதலமைச்சர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதற்கு காரணமானவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை கடுமையாக சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே பொதுச் செயலாளர் சொன்னதன் அடிப்படையிலும் நாங்கள் எல்லாம் கழக முன்னணியிடம் அங்கு சென்று அந்த குடும்பத்தை விசாரித்தோம். அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த இறந்த பையனையும் அவருடைய உடன் பிறந்த தம்பியையும் 3 நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறை கைது செய்து திருப்புவனத்தை சுற்றியுள்ள வைகை ஆற்றுக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து தோப்புகளிலும் பெரும்பாலான தோப்புகளிலே கொண்டு போய் வைத்து தினசரி அடித்திருக்கிறார்கள். சாப்பாடு வாங்கி கொடுப்பது, திருப்பி அடிப்பதுமா அப்ப செய்து கடைசியாக இந்த அறநிலைத்துறையினுடைய கோவிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கட்டிட சைடில் வைத்து அடித்திருக்கிறார்கள். அடித்ததுல அவர் இறந்து விட்டார். ஆனால் இந்த அரசு நேற்றைய தினம் அந்த குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலே ஆட்களை அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அனுப்பி அழுத்தம் கொடுத்து, அவர் தந்தை இல்லாத பையன்கள், அவருடைய தாயாரும் இறந்தவருடைய தம்பியும் இருக்கிறார்கள். இந்த இறந்தவரை அடிக்கின்ற பொழுது அவருடைய தம்பியும் கைது செய்து அங்கு வைத்திருந்திருக்கிறார்கள். அவரும் இதையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். சார், ஆளுங்கட்சி சார்பா குற்றவாளிகளை தப்பிக்கிறதுக்கான நடவடிக்கை செய்யறாங்களா சார்? ஆமாப்பா, இது அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரோ எஸ்டைய தனிப்பட்ட பிரிவு போலீஸ் ஆபீசர் தான் அதை கைது செய்திருக்காங்க. எஸ்பியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை செய்திருக்கிறார்கள். இதற்கு எஸ்பியும் பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறையுடைய எஸ்பி முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எஸ்பியை இந்த அரசு ஒரு லாக்அப் டெத் ஏற்பட்டதற்கு எந்த விதமான சிறப்பு கவனம் செலுத்தி மாவட்ட எஸ்பியின் மீது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பி பிராஞ்சில் எஸ்பியினுடைய தனிப்பிரிவு காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்றால் எஸ்பி மீதும் இதில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எஸ்பி உடனடியாக இந்த மாவட்டத்தை விட்டு மாற்றப்பட வேண்டும். சார், அடுத்த கட்டமா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த லாக்அப் டெத்திற்கு பொறுப்பேற்று இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலே அந்த மக்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலவரம். அதிமுக சார்பா அடுத்த கட்டமா என்ன மாதிரியான போராட்டங்களை அறிவிக்க உள்ளீங்க சார்? இது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவர் இடுகின்ற ஆணை பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைக்கப்படும். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. நன்றி.